السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الشيطان لكم عدو فاتخذوه عدوا إنما يدعو حزبه ليكونوا من أصحاب السعير. فقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: اتقي دعوة المظلوم فإنه ليس بينها وبين الله حجاب. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين. صلاة என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக சங்கை பொருந்திய ஜும்மாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் அளப்பெரும் கிருபையும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி ஈரான் இஸ்ரேல் மத்தியிலே நடக்கக்கூடிய யுத்தம். மத்திய கிழக்கு பகுதியிலே நடக்கக்கூடிய இந்த யுத்தம், அதை நாம் கண்டும் காணாமல் கடந்து சென்றுவிட முடியாது. என்று சொன்னால் இஸ்லாமியர்களாகிய நமக்கும் அந்த யுத்தத்திற்கும் ஒரு ஆத்மார்த்த ரீதியான ஒரு தொடர்பு இருக்கத்தான் செய்கின்றது. ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தொடங்கிய பொழுது மூன்றாம் உலகப் போர் வந்துவிடும் என்று எல்லோரும் கருத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தம் மூன்றாம் உலகப் போரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதாகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. மூன்றாம் உலகப் போர் என்பது நம்மை அதிவேகமாக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு அச்சம் உலக மக்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றன. இந்த நிலையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தம், இது எதனால் இந்த யுத்தம் தொடங்கப்பட்டது, இது எங்கு போய் முடியும், இப்பொழுது அங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன என்பவற்றையெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு ஆவலாகத்தான் இருக்கின்றோம். முதலில் இந்த யுத்தம் ஏன் தொடங்கப்பட்டது என்று சொன்னால், இஸ்ரேலுக்கு காசாவிலே ஏற்பட்ட தோல்வியை மறைப்பதற்காக வேண்டி, மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்காக வேண்டி ஈரான் மீது ஒரு தாக்குதல், தன்னுடைய நாட்டிலும் தன் மக்களுக்கு மத்தியில் தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்ட வேண்டும்,
உலகளவிலேயும் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தோல்வி கண்டு விட்டது என்று அந்த சிந்தனையிலிருந்து மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அமெரிக்காவினுடைய ஒப்புதலை பெற்று இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு தாக்குதல் தொடுத்தது. அது இன்றைக்கு புலிவாலை பிடித்த கதையாக வேறு விதமாக அது மாறி சென்று கொண்டிருக்கின்றது. அந்த யுத்தம் தொடங்கப்பட்டதற்குண்டான காரணம் அதுதான். ஆனால் இந்த யுத்தத்தில் யார் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கின்றார்? ஒரு கேள்வி. ஈரான் முன்னிலையில் இருக்குகின்றதா அல்லது இஸ்ரேல் முன்னிலையில் இருக்குகிறதா என்று சொன்னால் ஈரான் தான் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது இந்த யுத்தத்தில். இஸ்ரேல் முதல் நாளில் தாக்கிய பொழுது அந்த ஒரு நாள் மட்டும் தாக்குதலில் இஸ்ரேல் கை கொஞ்சம் ஓங்கி இருந்தது. அதற்கு காரணம் உண்டு. என்ன காரணம் என்று சொன்னால், அந்த தாக்குதல் இஸ்ரேலில் இருந்து தாக்கவில்லை. இஸ்ரேலுடைய உளவாளிகள் ஈரானுக்குள்ளே புகுந்து அங்கிருந்து தான் அவர்கள் தாக்கியிருக்கின்றார்கள். அதனால் அந்த முதல் நாள் தாக்குதல் மிக கடுமையாக இருந்தது ஈரானுக்கு. ஆனால் அதை தொடர்ந்து இதுவரையிலும் இந்த வரையிலேயும் ஈரானுடைய கைதான் ஓங்கி இருக்குகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சர்வதேச செய்தி ஊடகங்கள் வாயிலாக நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்ரேலை விட்டு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு வெளியே ஓடிவிட்டார் என்றுதான் இப்பொழுது சொல்லப்படுகின்றது. நெதன்யாகு இஸ்ரேலிலே இல்லை, அவன் நாடு கடத்தப்பட்டு விட்டார், ஓடிவிட்டார் என்ற அளவிற்கு சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்க்கக்கூடும். இன்றைக்கு கூட ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கின்றது. இஸ்ரேலில் ஒரு மிகப்பெரிய பேரணி ஒன்று நடக்குகின்றது. அந்த பேரனுடைய மிகப்பெரிய கோஷம் என்ன தெரியுமா? எங்களை மன்னித்து விடுங்கள் ஈரான் அவர்களே, போரை நிறுத்துங்கள் என்ற செய்தி. இந்த ஒற்றை வார்த்தையை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் நடைபெறுகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் ஏன் ஈரான் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கின்றது, இஸ்ரேல் பின்தங்கிவிட்டது என்பதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், இஸ்ரேலில் தாக்கப்பட்ட அந்த தாக்குதல்களை புகைப்படங்களாகவும் ஆடியோ வீடியோக்களாகவும் அந்த நாட்டு மக்களே எடுத்து தங்களுக்குள் பதிவிட்டுக் கொள்வதை இஸ்ரேல் விரும்பவில்லை. அப்படி பதிவிட்டவர்களை தேடி தேடி கைது செய்து சிறையில் அடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளி உலகத்திற்கு தெரியக்கூடாது என்பதற்காக. அருமையானவர்களே, ஆனால் இன்றைக்கு இந்த ஈரான் இஸ்ரேல் என்ற யுத்தம் உலகளாவிய அளவில் பெரும்பாலான நாடுகள் ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்குகின்றன, ஆதரவாக. ஒரு சில சுயநலத்தின் அடிப்படையில் கொண்ட சில நாடுகள் அது இஸ்ரேலுக்கும் சப்போர்ட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை தாண்டி சர்வதேச அளவில் முஸ்லீம்களுடைய ஆதரவு யாருக்கு என்று சொன்னால் ஈரானுக்குத்தான் இருக்குகின்றன. இன்றைக்கு உலகளாவிய அளவில் முஸ்லீம்கள் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் திளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்று சொன்னால், காசாவை வதம் செய்த அந்த இஸ்ரேலை காசாவுடைய மக்கள் எப்படி கதறி துடித்துக் கொண்டிருந்தார்களோ, பல்வேறு சிரமத்திற்கும் கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளானார்களோ, அதை அவர்கள் கண் முன்னால் காட்டப்பட்டு அந்த கஷ்டம் இன்றைக்கு அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சி முஸ்லிம் உலகத்திற்கு இருந்து கொண்டுதான் இருக்குகின்றன. உலகளாவிய அளவிற்கு இஸ்லாமியர்கள் எல்லோருமே ஈரானை ஆதரிக்கின்றார்கள். அதனால் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் இந்த யுத்தங்களை கொண்டு. ஈரான் இஸ்லாத்தினுடைய மைய கொள்கை கோட்பாட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தாலும், இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கும் தத்துவார்த்தத்திற்கும் ஈரான் கொஞ்சம் மாறுபட்டு இருந்தாலும், ஆனாலும் முஸ்லீம் சமூகம் அவரை ஆதரிக்கிறது என்று சொன்னால், ஈரானை ஆதரிக்கிறது என்று சொன்னால், அதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய எதிரியை அவன் அடிக்கிறான் என்பதுதான் அதனுடைய. நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத நம்முடைய எதிரியை இன்னொரு எதிரி அடித்துக் கொண்டிருக்கிறான், துவம்சம் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அதை கண்டு நாம் மகிழ்ச்சி அடையலாமா, சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாமா என்று சொன்னால் நிச்சயமாக மகிழ்ச்சி அடையலாம், சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய எதிரிகள் யார் என்று சொன்னால் 2 பேர். முஸ்லிம்களுடைய பகிரங்கமான விரோதிகள் எதிரி யார் என்று சொன்னால் 2 பேர். அதிலே ஒன்று ஷைத்தான், இன்னொன்று யூதர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான்.
இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி. ஃபத்தஹிதுஹு அதுவன், நீங்களும் அவனுக்கு எதிராகவே இருங்கள், அவனுக்கு நீங்களும் எதிரியாகவே இருங்கள். இன்னமா யுரீது ஹிசாபஹு, அவன் உங்களை நாடுவதெல்லாம் லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், நரகத்தில் கொண்டு தள்ளுவதற்காக வேண்டிதான் அவன் உடைய நாட்டம். எனவே முதல் எதிரி ஷைத்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இரண்டாவது எதிரி யூதர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தல் லில்லதீன ஆமனுல் யஹூத, ஓரிரை கொள்கையை கொண்ட முஸ்லிம்களுக்கு மனிதகுலத்தினுடைய மிகப்பெரிய எதிரி யார் என்று சொன்னால் யூதர்கள். எனவே அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் மிக கவனமாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இத்திருவசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் நம்முடைய எதிரியை அவன் அடித்து யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் இந்த யுத்தத்தில் ஈரானுக்காக வேண்டி நாம் சப்போர்ட் உதவி செய்து ஈரான் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் துஆ செய்வதில் எந்த சந்தேகமும் இல்லை. நமக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் தொடர்பு இல்லாவிட்டாலும் ஒரு ஈமான் உடையவன் முஸ்லிம் என்ற அடிப்படையில் ஆத்மார்த்தமான ரீதியிலே நமக்கு அதிலே ஒரு பங்களிப்பு இருக்கத்தான் செய்கின்றது. ஏனென்று சொன்னால், கடந்த காலங்களில் காசாவுடைய மக்களை அவர்கள் செய்த அந்த கொடுமை அக்கிரமம் இருக்குகின்றதே, அது இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்தில் வடுவாக இருந்து கொண்டுதான் இருக்குகின்றன. குர்ஆனிலேயும் சுன்னாவிலேயும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இது போன்ற சந்தர்ப்பங்களில் அநியாயக்காரன் தோல்வியை சந்திக்கக்கூடிய அளவிற்கு அவன் தாக்கப்படுகிறான் என்று சொன்னால் அதை கண்டு நான் மகிழ்ச்சி அடையலாம் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஒருவன் அடி வாங்குகின்றான், யுத்தத்தில் பாதிக்கப்படுகின்றான், அது சிரமம்தான், அது கஷ்டம்தான், அது மனிதகுலத்திற்கு எதிரானதாக இருந்தாலும், ஆனால் பாதிக்கப்படக்கூடியவன் அக்கிரமக்காரன், அநியாயக்காரன் என்று சொன்னால் அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை கண்டு மகிழ்ச்சி அடையலாம் என்று குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு மிக பிரபலியமான ஒரு யுத்தம், ரோமர்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் பாரசீகம் வென்று ரோம் தோற்றுவிட்டது. இப்போ ரோம் யார் என்று சொன்னால் அது ஒரு கிறிஸ்துவ நாடு, இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பாரசீகம் யார் என்று சொன்னால் அவர்களும் இஸ்லாமிய நாடல்ல, இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ ரோமும் பாரசீகமும் ரெண்டு பேருமே இஸ்லாத்திற்கு நேர் எதிர் கொள்கையை உடையவர்கள் தான். ஆனால் ரோம் தோற்றது, பாரசீகம் வெற்றி கொண்டது. ரோம் தோற்றதற்காக வேண்டி சஹாபா பெருமக்கள் எல்லாம் வருத்தப்பட்டார்கள். சில சஹாபிகள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். வரலாற்றிலே வருகின்றது ரோம் தோற்றுவிட்டதே என்று. ஏனென்று சொன்னால் ரோம் முஸ்லிம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் ஆதரவான ஒரு நிலை. பாரசீகம் என்பது முஸ்லிம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய எதிரியாக இருந்தார்கள். அதனால் ரோம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று முஸ்லிம்களும் சஹாபிகளும் நபிகள் நாயகமும் கூட ஆதரவு வைத்திருந்தார்கள். அவர்களுக்கும் நமக்கும் ஈமானிய அடிப்படையில் எந்த தொடர்பும் இல்லை என்றாலும் கூட அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவான். 30வது அத்தியாயத்தின் 1, 2, 3, 4 அத்தியாயங்களில் தொடர்ந்து அந்த யுத்தத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அலிஃப் லாம் மீம் ஒலிபத்திர் ரோம், ரோம் தோல்வியற்று விட்டது. ஃபி அதினில் அருள், சமீபத்தில் இருக்கக்கூடிய அந்த பூமியின் ரோம் தேசம் தோல்வியற்று விட்டது. ரோமர்கள் தங்கள் தோல்விக்கு பின்னால் விரைவில் வெற்றியும் கொள்வார்கள் என்ற ஒரு சுவை செய்தி அல்லாஹ் சொல்லுவான். இப்போ சஹாபிகளுக்கு இருந்த அந்த வருத்தம் கவலையை நீக்குவதற்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்பொழுது ரோம் தோற்றுவிட்டது, நீங்கள் கவலையில் இருக்குகின்றீர்கள், ஆனால் மீண்டும் ரோம் வெற்றி கொள்ளப்படும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சில ஆண்டுகளிலேயே பாரசீகத்தை ரோம் வெற்றி கொண்டு விடும் என்று சொன்னால் லில்லாஹில் அம்ரு, அனைத்து வல்லமையும் ஆற்றலும் அல்லாஹ்விடத்திலே தான் இருக்குகின்றன. அப்படி ரோம் வெற்றி பெறக்கூடிய அந்த காலகட்டத்தில் முஸ்லீம்கள் மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவார். அப்ப ரோமுக்கும் பாரசீகத்திற்கும் மத்தியில் நடந்த அந்த யுத்தம் அரபுலகத்திலே இருக்கக்கூடிய சஹாபிகளுக்கும் நபிகள் நாயகம் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் சம்பந்தமும் இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த யுத்தத்திலே ரோம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள்.
தோல்வியிட்ட பொழுது அதற்காக வேண்டி வருத்தப்பட்டார்கள். அல்லாஹ்வே அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி, நீங்கள் கவலைப்படாதீர்கள், இன்னும் சில ஆண்டுகளில் மீண்டும் ரோம் பாரசீகத்தை வெற்றி கொள்ளும் என்பதாக அல்லாஹ் சொன்னார். இப்பொழுதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குகின்றது, ஈரான் மீது இஸ்ரேல் மாறி மாறி தாக்குகிறது. ஆனால் இஸ்ரேலுடைய கைகள் ஓங்கி இருக்குகின்றது. ஈரானுடைய அந்த செறியூட்டும் அணு உலைகள் எல்லாம் உடைத்தெரிக்கப்பட்டு விட்டது, ஈரான் சின்னாபின்னமாக ஆக்கப்பட்டு விட்டது என்று இங்கு உள்ள சங்கிகள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இதில் அவர்களுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்குகின்றது? ஈரான் தோல்வியிட்டாலோ இஸ்ரேல் தோல்வியிட்டாலோ இங்கு இருக்கக்கூடிய மானங்கட்ட சங்கிகளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனாலும் கூட இஸ்ரேல் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்லவா? ஏன் அப்படி நினைக்கின்றார்கள்? முஸ்லீம்களுக்கு அவர் எதிரியாக இருக்குகின்றான், முஸ்லீம்களை கொலை செய்கின்றான், எனவே அவரை ஆதரிக்கின்றான், வேற எந்த காரணம் அல்ல. இது போன்ற நிலைதான் அன்றைக்கு இருந்தது. அன்றைக்கு இருந்த குஃபார்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் திளைத்தார்கள், பாரசீகம் வெற்றி கொண்டதற்காக வேண்டி. அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெளியிலே வந்தார்கள். அந்த காஃபிர்களை அழைத்து சொன்னார்கள், மகிழ்ச்சி அடையாதீர்கள், நாங்கள் எங்களுடைய ரசூல் சொல்லி இருக்கின்றார்கள், மீண்டும் ரோம் பாரசீகத்தை வெற்றி கொள்ளும், அது ஒரு 3 ஆண்டுகளிலே இது நடக்கும் என்று ஹதரத் அபூபக்கர் சித்திக் அவர் சொன்னார்கள். இப்போ அவர்கள் சொன்னார்கள், அப்படியெல்லாம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்போ பந்தயம் கட்டுவோமா? பந்தயம் கட்டினார்கள் ஹதரத் அபூபக்கர். பந்தயம் கட்டுவது தடை என்ற காலத்திற்கு முன்னால், தடை வருவதற்கு முன்பாக. இப்போ 10 ஒட்டகங்கள், இன்னும் 3 ஆண்டுகளில் ரோமுக்கும் பாரசீகத்திற்கும் யுத்தம் நடக்கும், அந்த யுத்தத்திலே ரோம் வெற்றி கொள்ளும் என்று அபூபக்கர் சித்திக் அவர்கள் பந்தயம் கட்டினார்கள். இப்போ இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு வந்தது. அல்லாஹ்வின் தூதர்கள் கேட்டார்கள் அபூபக்கரை பார்த்து, எந்த அடிப்படையில் நீங்கள் 3 வருஷம் சொல்லி நீங்கள் பந்தயம் கட்டினீங்கன்னு கேட்டு. இப்போ அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார்கள், சில ஆண்டுகளில் ரோமர்கள் வெற்றி கொள்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகின்றார். அதை வைத்து தான் நான் சொன்னேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அபூபக்கரை பார்த்து, ஃபீ பில்இ ஸினீன என்று சொன்னால் 1 to 9 என்ன, எனவே நீங்கள் 3 என்று பந்தயம் கட்டினது தவறு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடியும் அந்த எதிரிடத்தில் சென்று அவர்கள் நம் பந்தயத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் அபூபக்கர் அவர்கள். ஏன் என்று கேட்டால், நாம் பந்தயத்தினுடைய கால அளவை கொஞ்சம் நீட்டி ஒட்டகத்தினுடைய அளவையும் நாம் கூட்டிக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் அதில் அபூபக்கர் அவர்கள். 100 ஒட்டகம் நான் பந்தயம் கட்டுகின்றேன், இன்னும் 9 ஆண்டுகளுக்குள்ளாக ரோம் வெற்றி பெறும் என்பதாக சொன்னார். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் 7 ஆண்டுகளில் மீண்டும் பாரசீகத்திற்கும் ரோமுக்கும் மத்தியிலே யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் ரோம் வெற்றி கொள்ளப்பட்டது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித்தரப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. எனவே நமக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நம்முடைய கொள்கையை தாண்டி கொஞ்சம் அவர்கள் விலகி நிற்கின்றார்கள். ஈரானுடைய கொள்கை அவர்கள் சியாக்கள் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டினுடைய மைய கருத்தை விட்டும் அவர்கள் கொஞ்சம் விலகி நிற்கின்றார்கள். இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாட்டிற்கும் நமக்கும் மத்தியிலே அவர்களுக்கும் கொஞ்சம் வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவர்கள் போரில் குதித்து யுத்தம் செய்து வெற்றி கொள்வதை நாம் ஆதரிக்கின்றோம். அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் பிரதான எதிரியை அவன் அடிக்கிறான் என்பதற்காக வேண்டிதான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தரக்கூடிய யூதர்கள் தான் முஃமின்களுக்கு மிகப்பெரிய எதிரி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த எதிரியை அவர்கள் அடித்து நொறுக்குகிறார்கள் என்ற அடிப்படையில் நாம் அவர்களை ஆதரிக்கலாம், மகிழ்ச்சி பெறலாம், அதற்காக வேண்டி துஆவும் செய்யலாம் என்பது குர்ஆன் ஹதீஸினுடைய சுன்னாவின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய செய்தி. அருமையானவர்களே, ஆக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய யுத்தத்தில் நாம் படிப்பினை பெற வேண்டிய சில நிறைய விஷயங்களும் இருக்கின்றன. அந்த யுத்தத்தை மேம்போக்கான முறையிலே அதை பார்வையிட்டு சென்று அதற்காக வேண்டி துஆ செய்துவிட்டு அதை கடந்து விடுவதை விட அதிலிருந்தும் சில பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கடமை இருக்கின்றது. அதில் முதலாவது என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் யாரும் பெரியவன் கிடையாது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் பெரியவன் கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் மிக பெரியவன். அல்லாஹு அக்பர், அதுதான் உண்மையான தத்துவம், கொள்கை, கோட்பாடு. அல்லாஹ்வை தவிர மிகப்பெரியவன் யாரும் கிடையாது. ஆனால் இஸ்ரேல் என்ன நினைத்து கொண்டிருந்தது? நம்முடைய நாட்டுக்குள் நுழைந்து யாராலும் தாக்க முடியாது, அப்படிப்பட்ட அதிநவீன கருவிகளை வைத்து நாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற
ஒரு மமதையின் உச்சத்தில் இருந்தது. இரண்டாவது, நாம் யாரிடத்திலும் சென்று யுத்தம் செய்து போர் செய்தால் நமக்காக உதவிகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கும். எனவே நாம் யாருக்கும் அடியபடிய வேண்டாம் என்ற ஒரு அகம்பாவம், ஒரு ஆணவம், ஒரு போர் வெறி இஸ்ரேலுக்கு இருந்தது. ஆனால் அதற்கு இன்றைக்கு மிகப்பெரிய சம்மட்டி அடி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ட்ரோன் என்று சொல்லக்கூடிய இந்த ஈரானுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தையே அடித்து நொறுக்கி ஈரானுடைய எல்லா ஏவுகணைகளையும் இஸ்ரேலுக்குள் பாயப்பட்டு அங்கே சின்னாபின்னமாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே உலகத்தில் காலப்போக்கில் ஒரு நேரத்தில் ஒருவன் பெரியவனாக இருப்பான், அதற்கடுத்து அவனை மிஞ்சி இன்னொரு பெரியவன் வருவான். ஆனால் உலகத்தில் யாரும் நிரந்தரமான பெரியவன் என்பது அல்ல. வல்லவனுக்கு வல்லவன் ஒருவன் உலகத்தில் உண்டு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான் அல்லவா, வஃபௌக குல்லி தி இல்மின் அலீமின், அறிந்து கொள்ளக்கூடிய அறிஞர்களுக்கு மத்தியில் ஒருவரை விட ஒருவர் வந்து கொண்டே இருப்பார் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அறிஞர் உலகத்தில் இருப்பார். அவருடைய ஆளுமை திறன், அறிவு திறன், ஆற்றல், வல்லமை எல்லாம் உலகமே வியக்கக்கூடிய அளவிற்கு இவரை விட ஒரு அறிவாளியை நாம் பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒருவர் இருந்து கொண்டிருப்பார். ஆனால் காலப்போக்கிலே அவரையே மிஞ்சக்கூடிய இன்னொரு அறிவாளி உலகத்திலே வருவான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதை உலகத்தில் யாரும் பெரியவன் அல்ல, அல்லாஹ் மட்டும்தான் பெரியவன். அதற்கு அடுத்தபடியாக அநீதம் செய்யப்பட்டவன் நிச்சயமாக அதற்குண்டான பாதிப்பை அடைந்தே தீர வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நமக்கு கிடைக்கப் பெறக்கூடிய மிக முக்கியமான பாடம். யாருக்கும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் அநீதம் இழைக்கக்கூடாது. அநீதம் இழைத்தோம் என்று சொன்னால் அது எப்படியும் ஒரு கட்டத்தில் ஒரு காலத்தில் அது நம்மை கொண்டு சுற்றித்தான் ஆகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஹதீஸில் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இத்தகி தாவத்தல் மதுலூம், அநீதம் இழைக்கப்பட்டவருடைய ஃபதுவாவை விட்டும் நீ பயந்து கொள், தவிர்ந்து கொள். ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாபுன், அவனுடைய துவாவிற்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் எந்த திரையும் இருக்காது, அது நேரடியாக அல்லாஹ்விற்கு சேர்ந்து அடையும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். யாருக்கும் நாம் தீங்கிழைக்க கூடாது. அப்படி யாருக்கும் அநீதம் இழைத்தோம் என்று சொன்னால், தீங்கிழைத்தோம் என்று சொன்னால், அநீதித்திற்கு உள்ளாக்கப்பட்டவன், பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவன் கையேந்தி, யா அல்லாஹ், என்னை அவனை அடிப்பதற்குண்டான வலிமை, ஆற்றல் என்னிடத்தில் இல்லை, அவன் என்னை விட வலிமை மிக்கவனாக இருக்கிறான், ஆனால் என்னை அவன் அடித்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்து விட்டான் என்று சொன்னால், அவனை அடிப்பதற்கு அல்லாஹ் இன்னொரு வலிமையான ஒருவனை உருவாக்கி அங்கே அடியை கொடுப்பான் என்பது இதில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம். யாருக்கும் நாம் அநீதம் செய்தோம் என்று சொன்னால், அநீதி இழைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதனுடைய பாதிப்பு நம்மை வந்தடையும் என்பதில் மாற்றம் இல்லை. இன்னொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது, இத்தகி தாவத்தல் மதூலூமி முஸ்தஜாபத்துன், அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய துவாவை விட்டும் நீ பயந்து கொள். வ இன் கான ஃபாஜிர், அவன் பாவியாக இருந்தாலும் சரி என்பதாக சொல்லி காட்டினார். அவன் பாவிதான், அவன் அநியாயக்காரனாக இருக்கலாம், அக்கிரமக்காரனாக இருக்கலாம். ஆனால் அவனுக்கு ஒரு அநீதம் இழைக்கப்பட்டது என்று சொன்னால் அவன் கூட அல்லாஹ்விடத்திலே கையேந்தினான். அவன் பாவியாக இருந்த நிலையிலேயும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அநீதம் இழைக்கப்பட்டு விட்டது என்று அவன் அல்லாஹ்விடத்திலே கையேந்து விட்டான் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் அவனுக்கு பதில் கொடுப்பான் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய இந்த பாடம். எனவே இஸ்ரேலிகள் காசாவின் மீது அவர்கள் செய்த அந்த வக்கிரமமான அந்த கொடுமையான தாக்குதல் இருக்கிறது அல்லவா, மிக உலகத்திலேயே மிகப்பெரிய ஆபத்திற்கானவர்கள், ஆபத்துக்குரியவர்கள் யூதர்கள். குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணிகள் என்று பாராமல் மருத்துவமனைகள், முகாம்கள் என்றும் எல்லாவற்றிலையும் குண்டுகளை வீசி கொத்து கொத்தாக கொலை செய்து கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் கூட அவர்களுக்கு ஈவும் இல்லை, இரக்கமும் இல்லை. எனவே அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். ஏன், நாம் கூட அல்லாஹ்விடத்திலே கையேந்தினோம். இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவை கொடுக்க வேண்டும் யா அல்லாஹ் என்று எத்தனையோ முறை நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்திருக்கிறோம். ஆனால் யாரின் மூலமாக அவனுக்கு அழிவை ஏற்படுத்துவது, யாரின் மூலமாக அவனுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுவது என்று கூட நமக்கு தெரியாது. யார்கிட்ட வலிமை இருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாத அளவிற்கு பாதிக்கப்பட்டவர்களாக நாம் இருந்து, அநீதத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக நாம் இருந்து அல்லாஹ்விடத்திலே நாம் துவா செய்தோம். அந்த துவாவின் ஒரு காரணம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நிறைய பேர் நம்மை பார்த்து சந்திக்கின்ற பொழுது சொல்லுவார்கள், நாம் துவா செய்து அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான்,
காசா மக்களுக்காக வேண்டி நாம் துவா செய்தோம் அல்லவா, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், கபூல் செய்தான். பார்த்தீர்களா என்று மகிழ்ச்சி திளை தோங்குகின்றது. ஒரு துவா அல்லாஹ்வில் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதனுடைய பாதிப்புகள், அதனுடைய விளைவுகள் எவ்வளவு பெரியதாக இருக்கின்றன. கடைசியாக இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை பராமுகமாக விட்டுவிட்டான் என்று மட்டும் நீங்கள் நினைக்காதீர்கள். அநீதம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, அல்லாஹ் உங்களை விட்டுவிட்டான், அல்லாஹ் நம்மை கண்டுகொள்ளவில்லை என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இன்னமா யுஅக்கிருஹும், உங்களுக்கு நாம் தவணை ஏற்படுத்தி பிற்படுத்தி வைத்திருப்பதெல்லாம் லியௌமின், ஒரு நாளுக்காக வேண்டிதான். அது எந்த நாள் என்பது உங்களுக்கு தெரியாது. தஹ்ஷஷு ஃபீஹில் அப்சார், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பிடி இறங்குகின்ற பொழுது உங்களுடைய கண்களெல்லாம் நிலைகுத்தி போய்விடும். என்ன செய்வது ஏது செய்வது என்று உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலில் ஒரு மிகப்பெரிய ஊர்வலம், யா ஈரான் போரை நிறுத்துங்கள், போரை நிறுத்துங்கள், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கூக்குரல் அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் அமெரிக்கா உள்ளே வருமா வராதா அவனுக்கே தெரியல. அமெரிக்கா காரனுக்கே நம்ம போறதா வேண்டாமா, இது புலிவால் பிடித்த கடையாக ஆகிவிடுமா இல்லையா என்பதையும் அவன் யோசிப்பான் அல்லவா. ஆனால் ஒன்றை உலகம் விளங்கிக் கொள்ள வேண்டும், சித்தாந்தத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய யுத்தத்தில் சித்தாந்தம் தான் ஜெயிக்கும், வெல்லும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதிலே குறிப்பாக இஸ்லாமிய சித்தாந்தத்திற்கு எதிராக இந்த உலகத்தில் தொடுக்கப்பட்ட எல்லா யுத்தங்களுமே தோல்வியை தான் முடிந்திருக்கின்றன. இஸ்லாமிய சித்தாந்தத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்ட எல்லா யுத்தங்களும் தோல்வியில் முடிந்திருக்கிறது என்பதை பழைய வரலாறுகளை நாம் புரட்டி பார்த்தால் நமக்கு தெரியும். ஆப்கானிஸ்தானின் மீது அமெரிக்கா யுத்தம் தொடுத்து 20 வருடங்கள் யுத்தம் செய்தான். இந்த 20 வருடம் யுத்த காலத்தில் அவன் தோல்வியை கண்டு பிரமுது காட்டி ஓடிவிட்டான் என்று சொன்னால் அங்கே நடைபெறக்கூடியது சித்தாந்த யுத்தம். இது நாடு பிடிக்கக்கூடிய யுத்தமோ அல்லது அவன் என்னை தாக்கிவிட்டான் எனவே நான் பதில் தாக்குதல் தாக்குகிறேன் என்பதற்கெல்லாம் தோல்விகள் பின்ன ஏற்படும். ஆனால் சித்தாந்தத்திற்கு எதிராக, அதிலையும் குறிப்பாக இஸ்லாமிய சித்தாந்தத்திற்கு எதிராக தொடுக்கப்படக்கூடிய எல்லா யுத்தங்களுமே தோல்வியிலே தான் முடிந்திருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இந்த அளவுக்கு வரையிலே, நேற்று நடந்த காசாவுடைய யுத்தம் வரையிலேயும் காசாவுடைய யுத்தத்தில் இஸ்ரேல்கள் தோல்வியை கண்டிருக்கிறார் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அநீதம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விட்டு வைத்திருப்பது என்பது அதற்குண்டான நாள் எப்பொழுது வர வேண்டும் என்பதை எதிர்பார்த்துத்தான். இதை எல்லாவற்றுக்கும் தாண்டி இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்ரேல் தோல்வியுற்று விட்டது என்று சொன்னால், இஸ்ரேல் அழிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், சர்வதேச ஆய்வாளர்கள் அவருடைய கணக்கின் கருத்தின்படி 2027 இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்காது, முற்றிலும் அழிக்கப்படும் என்று ஒரு தகவல் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு இந்த யுத்தம் சென்று கொண்டிருக்கின்றன. ஒருவேளை இஸ்ரேல் தோற்று போகுவது, இஸ்ரேல் அழிந்து போகுவது இந்திய முஸ்லிம்களுக்கு என்ன என்று சொன்னால் அது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். இஸ்ரேல் என்ற நாடு அழிய வேண்டும், அவர்கள் தோல்வியுற வேண்டும் என்பது சர்வதேச முஸ்லிம்களுடைய பிரார்த்தனை. ஆனால் அவர்கள் தோல்வியிட்டால் அந்த நாடு அழிந்து விட்டது என்று சொன்னால் இந்திய முஸ்லிம்களுக்கு அடுத்த ஆபத்து இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் தோற்கப்பட்டு இஸ்ரேல் அழிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் கொத்து கொத்தாக படையெடுத்து வரக்கூடிய நாடு இந்தியா தான். இப்போ வரைக்கும் அருணாச்சல பிரதேசத்தில் 700க்கும் அதிகமான ஏக்கர்களை அவர் வாங்கி வைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கும் சிஏஏ என்ஆர்சி எல்லாம் சட்டம் எல்லாம் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் கொத்து கொத்தாக இங்கே தான் வருவார். நாடற்று போய்விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் இங்கே தான் இந்தியாவிற்கு தான் வந்து குடியேறுவார்கள். இங்கே வந்தால் நமக்கு என்னங்க ஆபத்து? அமெரிக்காவில் இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அது இங்கே நடக்கும். அமெரிக்காவில் என்ன நடக்குது? ட்ரம்மு அவர் அதிபராக இருக்கிறார், ஆனால் அவன் செய்கிறது எல்லாம் நடக்காது. யூதர்கள் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதான் அங்கே நடக்கும். ஏன்னு சொன்னால் ஆளுமையை யூதர்கள் தங்களுடைய கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த நரித்தந்திரம் எல்லாம் அவனுக்கு தெரியும். அதனால் நாம் வரக்கூடிய காலங்களில் மிக சர்வஜாத ஜாக்கிரதையாக அதற்கான ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். முஸ்லீம்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்தி உள்ள எல்லோரும் அதற்கான விழிப்புணர்வை இப்போதை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு வெற்றியை கொடுத்து இஸ்ரேலுக்கு அழிவை தருவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.